சந்தானம் வந்துலாம் அன்பிலீவபிளான ஒரு ஒர்க். உண்மையாகவே இது ஒர்க்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? ஹார்ட் ஒர்க். எப்படின்னு சொல்கிறேன்னா, என்னோட ஏடிஸை போட்டு நச்சுவார். இப்போ உதாரணத்துக்கு நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்த ஷெட்யூலில் வந்து என்ன சீனுங்கிறத வந்து நச்சு அந்த சீன் பேப்பர் வாங்கிட்டு போயிடுவார். வாங்கிட்டு யூ ஹேவ் எ டீம் ஆஃப் ஒரு 3-4 பர்சன்ஸ். அவங்க எல்லாத்தையும் அந்த சீனை கொடுத்து எழுத சொல்லுவார். இந்த சீன் பேப்பர் கொடுக்க மாட்டார். இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எழுதுங்க. இப்போ அவங்க எல்லாருமே எழுதுவாங்க. அவங்க எழுதினோடனே சந்தானம் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் கோர்த்து இவரோட ஐடியா போட்டு இவர் அது ஒரு சீன் பேப்பராக எழுதுவார். அந்த சீன் பேப்பர் ஃபைனல் பண்ணிட்டு இந்த 2 சீன் பேப்பர் இருக்கும். இப்போ நான் எங்களோட சீன் பேப்பர், அவர் எல்லாம் டிரைவ் பண்ணி அது வர்ற சீன் பேப்பர், இதை 2ஐயும் கிளப் பண்ணி அவர் ஒரு சீன் வெர்ஷன் ஃபைனல் கொண்டு வருவார். பிரில்லியன்ட், நைஸ். வருவார், வந்து இது சஜஷனாக கொடுப்பார். இதுக்கப்புறம் அது எடுத்துக்காது என்னோட இஷ்டம். அது ஒன்று. அதோட விட மாட்டார். இப்போது சந்தானத்தோட ஒர்க் என்னென்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, லொக்கேஷனில் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோனோட போய் உட்காந்துக்குவார் தனியாக. யூ ஒன்ட் டாக் டு எனிபடி. ஃபோன் பேசுகிறதோ ஆர்ட் அடிக்கிறதோ இருக்காது. தனியாக போய் உட்காந்துட்டு அவரோட டீம் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஏடிஸ் கேட்டோம் அடுத்த ஷாட் என்ன, அடுத்த ஷாட் வந்து இந்த மாதிரி மனோபாலா வந்து உள்ளே வர போகிறாருனோடனே, மனோபாலா உள்ளே வராரு, அவர் வேட்டி சட்டை போட்டிருக்காருனோடனே அந்த மனோபாலாவுக்குன்ட்டு ஒரு ஃபைல் வச்சுருப்பாங்க. மனோபாலாவை பற்றி என்னெல்லாம் பேசணும் ஒரு ஃபைல் இருக்கும். அதுலேருந்து எடுத்து செலக்ட் பண்ணி ஒரு டைலாக் எடுத்து வச்சுருக்காரு. 2 டைலாக் ஆப்ஷன். ஷார்ட் பார்த்து இதெல்லாம் நடக்கிறது அந்த 5 மினிட்ஸ் கேப்பில் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இது கமிட்மெண்ட்டில் பயங்கரமாக, தட்ஸ் அமேசிங் கமிட்மெண்ட் சந்தானம். இப்போ வடிவேலனோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். வடிவேலன் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்லாப் ஸ்டிக்கே சூப்பர். அவர் டிஸ்கஷன்லேருந்து கூட உட்காருவார். ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன். ஃபஸ்ட்டு என்னோட ஏடிஸ் ரைட் யார் டீம் இருக்காங்களோ தேல் கோ அங்கே உட்காந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவார். பண்ணிவிட்டு லொக்கேஷனில் வந்து காலையில் வந்துட்டு வீல் ஹேவ் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி எவ்ரிடே. அந்த சீனில் என்னெல்லாம் பண்ணலாம், இது பண்ணலாமா, இந்த டைலாக் பண்ணலாமா. அதுக்கப்புறம் த வே எலிவேட்ஸ் த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஷார்ட் இஸ் சீம் டு பிலீவ். அந்த பார்த்தா தான் நம்ப முடியும். அந்த சீன் எப்படி எலிவேட் பண்ண, அவர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அது மேலே தூக்குறாருங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபேன் மாதிரி தான் உட்காந்து பார்த்துட்ருப்போம் பின்னாடி.